கேப்டனை பத்தி தவறான ஒரு 15 நாள் செய்தி ஒட்டுமொத்த உலகத்தையும் இன்னைக்கு உலுக்கி எடுத்திருக்கிறது. நேத்தா நீங்க வரும்போது கண்ணீர் விடுறாங்க பெண்கள், கண்ணீர், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. ஏன் பண்ணாங்க? அதாவது கேப்டன் இல்லவே இல்லை என்று போட்டாங்க. கேப்டனே இன்னும் இல்லை அப்படின்னு போட்ட ஊடகங்கள் மத்தியில கட்சி வேஷ்டி கட்டி வந்தாரா, ஸ்டேஜில் உட்கார்ந்தாரா, தீர்மானம் வாசிக்கிற வரைக்கும் இருந்தாரா, எனக்கு பதவி அறிவிச்சாரா, அப்ப நீங்க சொன்னது உண்மையா நான் சொன்னது உண்மையா என்ற கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கிறேன். அப்போ நான் வந்து மழை வெள்ளம் பாதிச்ச உடனே அன்னைக்கு சொல்றேன் பிரஸ் மீட்ல, அங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு அறிவிச்சுட்டு தான் நாங்க டிஸ்சார்ஜ் ஆகும்னு அவ்வளோ ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்டா நான் சொல்றேன். அன்னைக்கு நைட்டே புதிய தலைமுறை யார் இங்க இருக்கீங்கன்னு தெரியாது டிஸ்சார்ஜ் ஆயிட்டாருன்னு போடுறீங்க. நான் பார்சாதிக்கு சொல்லி உடனே நிறுத்த சொல்லி இது தவறான செய்தி, கேப்டன் மண்டே தான் டிஸ்சார்ஜ் ஆகிறாருன்னு உடனே எல்லா சேனல்லையும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாருங்கிறாங்க. இல்லை அவங்க போட்ட உடனே மற்ற சேனல்ஸ் இல்லை, நான் அப்புறம் பார்சார் தான் பேசினார், இல்லைங்க டிஸ்சார்ஜ் ஆகலை, தவறான செய்தியை போடாதீங்க. மண்டே நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது தலைமை கழகம் ஒரே நேரத்தில் அறிவித்தோம், மியாட் மருத்துவமனையும் அறிவித்தாங்க. சரிங்களா? ட்ரெக்கியாட்டமி போடப்பட்டிருக்கிறது, செயற்கை சுவாசம் தரப்பட்டிருக்கிறது, கேப்டன் வென்டிலேஷனில் இருக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி வதந்திகளை ஏன் போடுறீங்க? நான் பதிவு போடுறேன், தலைமை கழகம் அறிவிக்கிறோம், நான் வீடியோ பதிவு போடுறேன், அவர் கூடயே பக்கத்தில் உட்காந்து தான் நான் பதிவு போடுறேன், அப்பயும் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. அப்புறம் அவரோட ஃபோட்டோ எடுத்து போடுறேன், அதுவும் பழைய ஃபோட்டோன்றீங்க. ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியும். உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் இப்படி தான் சொல்வீங்களா? நம்ம எல்லாருக்கும் மனித நேயம் இருக்குல்ல, எல்லாரும் ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கோம்ல, எல்லார் வீட்லேயும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காங்கல்ல, ஏன் ஒரு சின்ன ஒரு மனித நேயத்தோடு நடந்துக்கல? கேப்டன் அப்படி என்ன உங்களுக்கு செஞ்சுருக்காரு? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் தலைவர் நினச்சிருக்காரு. அதனால எதுவாக இருந்தாலும் எங்களை கேளுங்க. எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் எங்களை சுற்றி இருக்காங்க. ஒரு ஃபோன் நீ என்ன அப்படின்னு கேட்டால் என்ன? அது தப்பான செய்தியை தயவு செஞ்சு போட வேண்டாம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட ஃப்ராங்காக கேளுங்க, நான் உண்மையை தான் உங்ககிட்ட சொல்வேன். உங்கள்கிட்ட மறைக்கணும், உங்ககிட்ட இருந்து அதை வந்து மாற்றி சொல்லணுன்ற அவசியம் என்றைக்கும் எங்களுக்கு கிடையாது. என்ன அங்கே ஆக்சுவலோ அது உங்களுக்கு சொல்லுவோம். சரிங்களா? நன்றி நன்றி, சந்தோஷம். மிகப்பெரிய வலிகளை, மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம் கேப்டனும் நானும். நடிகராக இருந்த வரைக்கும் வெறும் சினிமா துறையில் மட்டுமே நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ கேப்டன் எல்லாருக்கும் பொதுவானவராக, எல்லாராலும் விரும்பப்படக்கூடியவராக இருந்தார். எப்போது கேப்டன் கட்சி என்று வந்தாரோ அப்போ அத்தனை பேரும் கேப்டனுக்கு எதிராளியாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அத்தனை எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்தித்து எதிர்நீச்சல் போட்டே கேப்டன் தன்னுடைய பயணத்தை திரையுலகிலும் சரி அரசியலிலும் சரி பயணிச்சாரு. அதற்கான வெற்றியை மக்களும் கொடுத்தாங்க. என்ன ஒரு சின்ன எங்களுக்கு ஒரு செட்பேக், கேப்டனுடைய ஹெல்த்தில் ஒரு சின்ன ஒரு செட்பேக் இருந்ததுனால இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு ஐயம், இது எப்படி இவங்க வழி நடத்த முடியும், எப்படி இது செல்லும் அப்படின்னு. ஆனால் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், கேப்டனுடைய ஆணைக்கிணங்க அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொடங்குகிறோம். இப்போ கூட ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். இப்போ லைவில் கேப்டன் வீட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவருடைய வழி நடத்தலின்படி, அவருடைய ஆணைக்கிணங்க தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கடைசி வரைக்கும் இயங்கும். எங்கள் கழக தலைவர் நிச்சயமாக எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவார். எல்லா சவால்களையும் நீங்கள் கேட்டீங்க, என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்கன்னு. என்னெல்லாம் ஒரு இந்த எங்கேஜ்லேயே 100 ஆண்டு காலத்திற்கு வர வேண்டிய அனுபவத்தை அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த அனுபவம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக, பக்க பலமாக இருந்து இன்னைக்கு நாங்கள் இன்னும் சக்தி கொண்டவர்களாக இயங்க அந்த வலிகள் எங்களை வலிமையாக்கி இருக்கிறது. கண்டிப்பாக 2011 வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனியாக களம் கண்ட வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அபரீதமான ஒரு வளர்ச்சி சக்தி எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஏன்னா ஒட்டுமொத்தமான வாக்கு வங்கியும் சிங்கிளா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடைத்த போது
முதல் தேர்தலில் 8.33 அதுக்கு அடுத்து 10.38% வாங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சக்தியா தெரிஞ்சது. 2011க்கு பிறகு நாங்கள் கூட்டணி என்று சென்ற பிறகு நாங்கள் போட்டியிடும் தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை இதுல சேராதது. அப்போ கேப்டனும் சரி பல சவால்கள், அதாவது கூடையே இருந்து கேப்டன் சந்திச்ச துரோகங்கள், எதிர்கட்சி தலைவரான 3 மாதத்தில் அவர் யாரெல்லாம் நம்பி எம்எல்ஏ பதவி கொடுத்தாரோ அவர்களெல்லாம் கேப்டன் முதுகில குத்திட்டு அவர்கள் செய்த துரோகம், அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய ஒரு சர்க்கலை கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கு கொடுத்துச்சு. அன்னைக்கு கொடுத்த அந்த கேப்டனுக்கு கொடுத்த அந்த வலி தான் இன்னைக்கு அவரை ஹெல்த் கண்டிஷன்லையும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறது. ஆனால் கேப்டன் யாருடனும் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற உறுதியோடு இருந்தார். ஆனால் கூட்டணி வச்சோம், எதிர்கட்சி தலைவரான ஆனோம். அதற்கு பிறகு வந்த கூட்டணிகள் சரியாக அமையல. எப்பவுமே அரசியலையும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெறுவது ஒன்று தான் வரலாறாக இருக்கும். நாம் சந்திக்கிற தோல்விகளோ நாம் சந்திக்கின்ற எதிர்ப்புகளோ வரலாறாக மாறாது. அதனால் இதுவரைக்கும் நாங்கள் வெற்றிகளையும் பார்த்துட்டோம், தோல்விகளையும் பார்த்துட்டோம். இனி வருங்காலம் எங்களை நம்பி இருக்கின்ற கோடான கோடி தொண்டர்களுக்காக நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி வியூகம் ஒன்றே மட்டுமே அமைப்போம். அதில் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் என்பதே சவால் தான் முதல்ல. அதிலும் இன்றைக்கு பெண்கள் அரசியலில் சந்திக்கின்ற சவால்கள் ஏராளம். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் கேப்டனுடைய மனைவியாக என் வாழ்க்கையை தொடங்கினேன். அவர் கரங்களை பற்றி கொண்டு அவர் பின்னாடி இருந்து வாழ்க்கை பூரா இருக்கணும்னு நான் நினச்சேன். பட் பொருளாளர் என்ற பதவி தலைவர் அவர்கள் தந்தாங்க. இன்றைக்கு ஒட்டுமொத்த கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் அத்தனை பேருடைய விருப்பம் பல ஆண்டுகளாக கேப்டன் கிட்ட வச்ச கோரிக்கையை முந்தா நேத்து கேப்டன் அவர்கள் செயற்குழு பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பதவியை, பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் நான் எதை சவால் அப்படின்னு நினைக்கிறேன்னா, தமிழகத்தில் கேப்டன் ஆரம்பித்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த நோக்கத்திற்காக எந்த லட்சியத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த லட்சியத்தை அடைவது ஒன்றேதான் எங்களுடைய இலக்கு. அதற்கு இன்றைக்கு நிச்சயமாக கேப்டன் இருந்த காலத்திலேயே பல எதிர்ப்புகளை எதிர் நீச்சல்களை போட்டு தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த 18 ஆண்டுகளாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அரசியல் என்பது சும்மா கிடையாது. நிச்சயமாக எல்லா விதத்திலையும் எதிர்ப்புகளும் எல்லா விதத்திலையும் எங்களுக்கு தடங்கல்களும் வரும் என்பதை நான் உறுதியாக தெரிந்திருக்கிறேன். ஏன்னா கேப்டன் கூட நான் திருமணமான நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயணிக்கிறேன். ரசிகர் மன்றம், நற்பணி மன்ற இயக்கம், கழக, அப்புறம் ரசிகர் மன்றத்திற்கு கொடி, பின்பு கட்சியாக வந்தது, ஆட்சி எதிர்கட்சி தலைவரானது முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அத்தனை செயல்களிலும் கேப்டனுடனும் எங்கள் மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்களோடு அவர்களுக்கு அன்னியாக மட்டும் இல்லாமல் அன்னையாக நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் இவர்கள் அத்தனை பேரும் என்னுடன் இருக்கிறார்கள். கேப்டன் என்னுடன் இருக்கிறார். எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் இருக்காங்க, எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் எனக்கு பக்கபலமாக இருக்காங்க என்கின்ற ஒரே தைரியத்தோடு கேப்டன் சொன்னது போல தெய்வத்தோடும் மக்களோடும் ஆதரவோடு நிச்சயமாக எந்த சவாலையும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். அதற்கான பதிலை சொல்ல வேண்டியது நடிகர் விஜய் அவர்கள். பிரேமலதா விஜயகாந்த் கிடையாது. சரிங்களா? அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லையா, என்ன அவங்களுடைய பிளான், எல்லாமே எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நான் எதுவுமே தெரியாமல் அதற்கான பதிலை நான் சொல்லுகின்ற நிலையில இல்லை. இந்த கேள்வியை நீங்கள் நடிகர் விஜயிடம் கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் நேத்தே செயற்குழு பொதுக்குழுல சொன்னேன், ஏதோ எனக்கு மட்டும்தான் இன்னைக்கு பதவி அறிவிக்கப்பட்டது என்று நினைக்காதீர்கள். வெகு விரைவில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் பல பதவிகள் அறிவிக்கப்பட இருக்கிறது, பல வியூகங்கள் அமைக்கப்பட இருக்கிறது, பல திட்டங்கள் அமைக்க இருக்கிறோம். அடுத்த தேர்தலை சந்திக்க நாங்கள் என்னெல்லாம் வியூகம் அமைக்க போகிறோம் எல்லாமே இன்னைக்கு இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க,
கேப்டன் ஆணைக்கிணங்க வெகு விரைவில் எல்லா அறிவிப்பும் உங்களுக்கு வரும். இல்ல, ஒட்டுமொத்த கழகத்தினுடைய எதிர்பார்ப்பு அது இருக்கிறது, இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. எல்லாருமே கேட்குறாங்க, தம்பிக்கு ஒரு பதவி கொடுக்கணும் என்று கேப்டன் கிட்டயே எல்லாரும் கேட்குறாங்க. என்கிட்ட பலமுறை கேட்டாங்க. அதுதான் சொன்னேன், எனக்கே இப்போ 18வது வருஷத்துல இருக்கோம். கேப்டன் கூடயே இருந்த எனக்கே 15 ஆண்டு காலம் கழிச்சு தான் கேப்டன் பொருளாளர் என்ற ஒரு பதவியை கொடுத்தார். புரியுதுங்களா? அதனால அவருக்கான அனுபவம் வரணும், வயது வரணும். இது ஒன்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சாதாரண கட்சியில் பல லட்சம் தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம். அவர்களோடு இணைந்து எங்கள் சீனியர் லீடர்ஸோடு இணைந்து அவரும் பயணிக்க அவர் தன்னை தயார்படுத்துகின்ற ஒரு நிலைமை வரும்போது நிச்சயம் கேப்டன் அவர்கள் அவருக்கான பதவி என்ன என்பதை அறிவிப்பார்.